வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போனா ஜேகே சேனல்ல இருந்து மென்சி மென் லாஃப் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எதுனா அவரு இந்த மாதிரி ஆடுறாரா? ஏய் அதுதானே போட்டாரு. ஓ இப்படிலாம் பண்ணலாமா? அப்படியே பண்ணுதுப்பா அது. இது நல்லா இருக்கியா? நம்மளும் போட்டு நம்ம ஆட்டோன்னு சொல்லிடலாம். ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் ஒருத்தர் நம்மகிட்ட தோத்துட்டு போய் 7 நாள் எனக்கு வீடியோ போறேன்னு சொன்னாரு. அடுத்த நாள்ல இருந்து போறேன்னு சொன்னாரு. ஆனா லேட்டா தான் போட்டாரு. முடிச்சிட்டாரு. அது சொல்லி மறந்தே போச்சு. எனக்கு 2 மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் டிடெக்ட் 1 2 3 4 5 6 வீடியோ தான் வந்திருக்கு. இன்னைக்கு ஒன் டே ஆக போயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. ஆனா ஒத்துக்க முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். பட் ஓகே, எவ்வளவு தூரம் வந்ததே பெருசு. சோ எஸ், இந்த வீடியோஸ் பார்க்கலன்னா வந்து செக் தி லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்கிரீன்ல வீடியோ இந்த பிளேலிஸ்ட் வரும். ஓகே, நவ லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. இன்றைய பதிவு ரொம்ப ஒரு ஹோல்சமான பதிவு, ஒரு சந்தோஷமான பதிவு. இந்த வீடியோ எதை பத்தினா சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஃப்ரெண்ட் குரூப்லயே ஒருத்தர் நம்ம சிரிக்கிறத பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வரும். ரோஸ் லாஃப் இஸ் ஃபன்னியர் than the joke. ஆமாங்க, இது கூடவே ஒருத்தங்கறான். அவன் சிரிக்கிறத பார்த்தே நம்ம சிரிச்சிட்டு இருப்போம். சிம்பிளா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மதன் பாபுன்னு ஒருத்தர் இருப்பாரு. ஆமா, சிரிக்கிறத கேட்டாலே சிரிப்பு வரும். தேவமுட்டை சிரிச்சே சிரிக்க வச்சிரு. குமரி முத்து இவங்கலாம் இந்த மாதிரி பொறாமையா இருக்கும். எல்லாம் பார்த்து நம்ம சிரிக்க போறோம். சிரிக்கிறவங்கள பார்த்து நம்ம சிரிக்க போறோம். அவ்வளவுதான். இந்த வீடியோல இருக்கவங்க சிரிக்க போறாங்க, நானும் சிரிக்க போறேன், நீங்களும் சிரிக்க போறீங்க. எல்லாரும் லூசுக்கு மாதிரி சிரிக்க போறோம். இதுதான் இந்த வீடியோ. முதல்ல ரேண்டம் கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபேவரட் கிளிப்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். ரிசீட்டாஸ் இவர் தெரிஞ்சிருந்தா இவரோட தெரியுது. தமிழ் பார்த்தாலே சிரிப்பு. இறந்துட்டாரா? இத பாப்போம். todo peinado porque no me dio tiempo nada ponerme la chancla. ஒரு சிரிப்பேச்சே ஃபேமஸ் ஆட்டாரு. Voy a la playa, había subido la marea. எனக்கு சிரிப்பே வரனால சிரிக்கிறத பத்தியே சிரிச்சிருவேன். அது என்ன லாங்குவேஜ் என்ன சொல்றதுன்னு தெரியாது, ஆனா சிரிப்பு வருது. Entre las piedras de Chipiona, del faro. Y cuando entro en el restaurante me ve el cocinero con una paellera y a veces la vende paella. என்ன சப்டைட்டில் போடுங்க, அவர் என்னதான் சொல்றாருன்னு தெரியல எனக்கு இப்போ வரைக்கும். சொல்ல சிரிக்கிறத பத்தி யோசிப்பா எவ்வளோ சிரிச்சிருவேன். இல்ல அந்த வாடி இழுத்துட்டே போதா. சிரிப்பு வருதா, அதான் முக்கியம். என்னன்னா சொல்லு போட்டான். இதுதான் ஒரிஜினல் வீடியோ. இது வந்ததுக்கப்புறம் இது வந்து இதை வச்சு நிறைய மீம்ஸ் பண்ணி சப்டைட்டில்ஸ் இவங்களே பண்ணி ஆட் பண்ணி சிரிக்கிறதெல்லாம் வச்சு மீம்ஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஃபேவரட்டான மீம் இருக்கு. மீம் இல்ல, அது ஒரு எடிட் தான். 22 செகண்ட் தான். இட் கிராக்ஸ் மீ அப் எவ்ரி டைம். A veces la vende paella. சீதாஸ் ஒரு fucking legend. ஸோ இது மாதிரி தான் சில ஃபன்னியஸ்ட் லாஃப்ஸ், சில வியர்டு லாஃப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தருமோட லாஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிரிக்க சொன்னா கழுத மாதிரி ஏதோ பண்ணுவோம். ஏன் சிரிப்புலாம் என்ன சொல்லுவீங்க? அது என்னடா பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிரிக்கிறான். அடுத்து இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ரேண்டம் கிளிப்ஸ். நானே பார்க்காத சில கிளிப்ஸில் வந்து சில ஃபன்னியஸ்ட் லாஃப்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். And I have to say that my husband inspires me the most. He had an accident not too long ago that creates shaking in his body just at random times.
and he has uncontrollable noises that just comes out. And I'm just really so proud to call him my husband. சவுண்ட் வராம சிரிக்கிறது வந்து ஒரு ஆர்ட் அது நல்லா பண்றாங்க. இந்த பாட்டி இப்படிதான் சிரிப்பாங்க. இப்படி இருக்கும் மூஞ்சி எக்ஸ்பிரஷன் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனா சிரிப்பு பார்த்தா சிரிக்கிறாங்கன்னே தெரியும். அடி வயித்துல இருந்து இந்த மாதிரி தான் சவுண்ட் வரும். பாட்டி சிரிச்சாலே நாங்க எல்லாம் சுத்தி உட்கார்ந்து சிரிச்சுட்டு இருப்போம். என்ன ஜோக்குன்றதே மறந்துட்டு சிரிச்சுட்டு இருப்போம். குட் டைம்ஸ். Baby, I think I messed up. You know, I had my lash appointment this morning. What you do? I told Alexa I wanted to be like bold. சிரிப்பு கண்ட்ரோல் பண்றேன். What did you do, bro? Oh my God, dude. என்ன ஐப்ரோ அது? You like a flamingo? இதைச்சு சொரிஞ்சுக்கலாம் போல இது. Why did you do that? Why did you do that? Oh my God. Be dramatic and You bold. can fly away for real. Let's go south. யாரும் கரெக்ட் இல்லைன்னா இவங்களை வச்சு விசிறு வைக்கலாம். இதான் சொன்னேன். சவுண்ட் வராம சிரிக்கிறான் பாரு. இட்ஸ் நாட். It's not that funny. Larry. Why would you do that, babe? Oh my God, I'm crying. இதுக்கு நான் 10,000 செலவு பண்ணிக்கிறேன்டா, சிரிக்காதடான்னு சொல்லுங்க. ஆஃப் ஆயிடும். I can't go out with you like that. Yeah, you can because we're about to go out right now. I'm trying to look at you. Bro. I can't be here. Not in it. I'm sorry. Take it off. அப்பா. இங்க பேச்ச ரொம்ப சிரிச்சு சுளுக்கி இருக்கா. எனக்கு சிரிச்சு சுளுக்கி இருக்கு. ரொம்ப சிரிச்சு. நான் அது மட்டும் பார்த்து சிரிச்சிருக்க மாட்டேன். அவர் சிரிக்கிறனால தான் சிரிப்பு வருது. ரொம்ப சிரிக்க கூடாதுப்பா. சிரிச்சா எனக்கு கஷ்டம். எந்த அணில இவ்வளவு தண்ணி வருது? ஆமா வார்த்தையே பேச முடியாது. Alright, check me out. Is it gay for a grown ass man, right? என்ன சிரிச்சிருக்கேப்பா. நிறைய பண்ணிருக்காங்க அந்த மாதிரி. என்னன்னே சொல்லாம அரை மணி நேரம் சிரிச்சுன்னு இருப்பான். எப்போ புடிச்சுக்கும் அப்படி பயங்கரமா. இதுவும் நடந்திருக்கு எனக்கு. ஒரு ஜோக் சொல்ல வரும்போதே சிரிப்பு. ஜோக் சொல்றதுக்கு முன்னாடியே சிரிச்சுட்டு இருப்போம். Grandma thought she had him. You got a good one? இது காடா? Oh no. Loud. And I win. இது சிரிக்கிறீங்க? சுத்தமா சவுண்ட் வரல. That's the back of your card. I thought I had. Oh yeah. Oh, I thought I had. 6 மேல 9 போடுறாங்க guys. So I'm gonna show you a picture. You're gonna tell me who this is. Ronaldo. Yes, sir. I don't know this guy. Die. இது நாங்க நம்பணுமா? This guy. Okay, it doesn't look familiar. ஏன் சிரிக்கிறீங்க? And all.
தெரியல எனக்கு கம்னு இருக்க வேண்டியதானே. இவன்றத கரெக்டா சிரிக்கிறது. That's fine. You know, right, that you're being naughty. Yeah. That was just அவரை மீறி உண்மை வெளியே வருது சிரிப்பு மூலியமா. You're being naughty. Okay. இனிமேல் எடுக்க முடியாது. அது பிரஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். மண்ணை போட்டு மூடிடுமா? என்ன பாம்பை நெளிஞ்சுனே சரி. ஐயோ இது நான் சிரிச்சிருக்கேன். ஒழுங்கு சிரிப்பேன் நான் வேற. இன்ஸ்டால ஒரு கிளிப் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். குழந்தை சிரிக்கிறேன். குழந்தைங்க பயங்கர தன்னை மறந்து சிரிக்கும். அது அப்படி சிரிக்குதுப்பா. This kid reminds me of Risitas. Both are same. இது பாத்திருக்கீங்களா guys? French TV show invited me. பாத்திருக்கேன். டிஃபரெண்டா சிரிப்பாங்க. அந்த கீச்சு ஒரு சவுண்ட் வரும். ஒத்த சிரிக்கிறத பார்த்து எல்லாருக்கும் அப்படியே சிரிப்பு வந்துடும். எனக்கு இந்த பீட்டி வந்தாங்க என்னால நம்பவே முடியல. பேசுற மாதிரி சவுண்ட் வருது. இவருதான் அந்த பீப்பி வர மாதிரி சிரிக்கிறது. இருமுற மாதிரி தான் சிரிக்கிறாங்க பத்தியா? I can't look. Like a person would keep their foot. ஓ கூசுது போல காலு. நாய் கத்துற மாதிரி சிரிக்கிறது. நாய்கள கல்ல அடிச்சா வந்து ஒரு சவுண்ட் வரும். அந்த மாதிரி சிரிக்கிறான். சிரிக்கிற மாதிரியே இருக்கு. ஓ இதுவா? அப்ப கோழி பண்ற மாதிரியே இருக்கு. பண்ணுங்க மேடம். கண்ட்ரோல் இதுதாங்க நாய் வச்சு தத்துற மாதிரியே இருக்குது. சிரிக்கவே பண்றாங்க. நீங்க சிரிக்கிறீங்க. ஒரு காத்துதான். லாஸ்ட் இவரு ஐயா அழுவாரி. அப்பா இந்த வீடியோ பார்த்து சிரிச்சீங்க. ஐயா எங்கெல்லாம் வலிக்குதுயா. நான் ரொம்ப நல்லா சிரிச்சேன். ரொம்ப சிரிச்சிருக்கேன். எதுவும் நடந்துடக்கூடாது. ப்ளீஸ் சந்தோஷமா தூங்குங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஐ லவ் யூ. நான் தெரியாம இன்னைக்குன்னு பார்த்து இந்த வீடியோ எடுத்துட்டேங்க. வாயில வேற புண்ணு இருக்கு. ஏன்னா சிரிக்கவும் முடியல. சிரிக்கிறப்பெல்லாம் அது போய் வேற போய் கருக்குன்னு குத்துது. அந்த வலியோட சிரிச்சுனுங்கிறேன் நான். இதை நினைச்சு சிரிக்கிறதா அதை நினைச்சு சிரிக்குதான்னு தெரியல. ஆனா பயங்கரம் பண்ணா இருந்துச்சு. நேத்து நடந்துச்சுங்க. நேத்து ஒரு சாப்பிடும் போது இந்த பெயின்ல வந்து முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. வலியும் இருக்கு, பிளஸ் வந்து அது சிரிப்பு வருது உங்களுக்கு வலியில. எனக்கே நானே இப்படி இருக்கேன்ற மாதிரி. இல்ல நான் வந்து எதிரில் கண்ணாடி இருக்கு. நான் சாப்பிட்றப்ப என் வாய் நானே பார்த்துக்கிறேன். கோணிக்கு
அதை பார்த்து எனக்கு சிரிப்பு வருது. இவன் எதிரில் உக்காந்துக்கிறான், இவன் நான் சிரிக்கிறத பார்த்து இவன் சிரிச்சுன்னுக்கிறான். இப்படியே போய் நினைச்சு நேற்று வலி, அதாவது அந்த வலியே எனக்கு சிரிப்பு வருது. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, வலி வர 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 எனக்கு சிரிப்பு வந்துனே. நானும் அப்படிதான் பயங்கரம். எப்படின்னா இப்போ பயங்கரமா ஒரு விஷயத்துக்காக செம்மையா அழுதுட்டு இருப்பேன். திடீர்னு வந்து இவங்க அது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லணும், குபேர்னு சிரிப்பு வந்துடும். அப்படியே வாய் விட்டு பயங்கரமா சிரிப்பேன். யாராவது பார்த்தா சைக்கோ நினைச்சுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். நானும் வந்து இதை சொன்னா இவன் சிரிப்பான்னு சொல்லியிருப்பேன், நான் சாதாரணமா சொல்லியிருப்பேன். இவன் நல்லா அழுதுன்னு இருப்பான், சரி அவனை சமாதானப்படுத்தணுமேன்ட்டு நான் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பேன். இவன் திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டு இவன் இப்ப நான் என்ன சொன்னேன் இவன் எப்படி சிரிச்சுன்னுக்கிறான், அழுதுன்னு தானே இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சந்தோஷம் அப்படின்னு வந்துடுவேன். அது இல்லை, அது எப்படின்னா இப்போ ரொம்ப பயங்கரமா அழுதுறோம், என்னை பார்த்து பயந்துடுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் ரொம்ப அழுதுனா அப்போ என்ன பண்ணுவாங்க, வந்து மூஞ்செல்லாம் அப்படியே பாவமா வச்சுக்கிட்டு இன்னும் பீதியில் இருப்பாங்களே, அந்த மாதிரி பீதியில் மூஞ்ச வச்சுக்கிட்டு அம்மா எனக்கு வயிறு கலக்கிற மாதிரி. இது எனக்கு தெரியலங்க, எப்பவுமே இவன் அழுதா மட்டும் எனக்கு என்னமோ தெரியல, வயிறு ஒரு மாதிரி ஒரு அழுத்தம். அதான் நேச்சுரா இது அழுறது வேற, ஒரு விஷயத்துக்காக டீப்பா அழுவான். அது வந்து எனக்கு வயிறு கலக்கி விட்டுரும். ஐயோ நெக்ஸ்ட் இதே அழுதுன்னு போனா 3 நாளைக்கு இதுலேயே தாட்டில் இருப்பானான்ட்டு அந்த பயம்லாம் எனக்கு வந்துடும். எனக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிடும். அதை சொன்னா இவன் சிரிச்சிருவான். அது சொல்ற விதம் இருக்குல்ல, உங்க பக்கத்துல உட்காந்து அம்மா அம்மா அழாதம்மா, ரொம்ப ரொம்ப இது பண்ணாதம்மா, வயிறுலாம் கலக்குதுமானதும் எனக்கா வந்து குபேர்னு சிரிப்பு வந்துடும். அது ஒரு 5 நிமிஷத்துக்கு சிரிப்பு. இது அவ்வளோ அழுதுட்டும் அப்படி சிரிச்சுன்னு இருப்பேன் நான். அதாவது அழுந்து கண்ணீர் வர்றது வேற, சிரிச்சு கண்ணீர் வந்துன்னு இருக்கு. அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்றதோ இவனை வந்து நான் சமாதானப்படுத்தணும் வந்து நானே அமைதியாயிடுவேன். டேய் அப்பா நீயே சிரிச்சு நீயே அமைதியாயிடு, நான் போய் கிளம்பிடுவேன் நான். அப்புறம் எனக்கு இன்னொன்று என்னன்னா, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் சிரிக்கிறாங்கன்னா அந்த சிரிப்பு என்னையே அறியாமல் எனக்கு தொத்திக்கும். சில டைம் நான் வீட்டிலலாம் இருக்கும்போது சிரிப்பேன்னா என் ஃப்ரெண்டு சிரிப்பு அப்படியே எனக்கு வரும். அவன் எப்படி சிரிப்பாலோ அந்த மாதிரிலாம் நான் சிரிச்சிருக்கேன். இது வந்து என் ஃப்ரெண்டு சிரிப்பாச்சு எனக்கு எப்படி வருதுன்னா நான் யோசிச்சிருக்கேன். ஆமாங்க, அது எனக்குமே நடக்கும். ஒருத்தர் சிரிக்கிற மாதிரியே நானும் சிரிக்க ஆரம்பிப்பேன். அது எப்படியே தெரியாது. இப்போ நான் ஊருக்கு போகிறேன், அவங்க ஒரு இப்போ 10 days அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அவங்க எப்படி சிரிக்கிறாங்களோ அந்த சிரிப்பு எனக்கு வந்துட்டு நான் இப்படி சிரிக்க மாட்டேன்னு அவனுமே சிரிச்சுக்கிறேன் நானுன்ட்டு. அது கொஞ்ச நாள் கழிச்சுமா திரும்ப நான் இங்கே வரேன்னா திரும்ப இங்கே இருக்கும்போது என்னோட சிரிப்பே வந்துடும். அந்த மாதிரி அது நம்மளே அறியாமல் வர்றது தான் போல். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சேனலை வந்து நம்பி ஆரம்பித்தது யாருனால இவனால தான். ஏன்னா அவன் சும்மாவே சிரிப்பான், சிரிக்க ஆரம்பிச்சா சிரிச்சு அது போதும் நம்மளுக்கு, அது போதும் நினச்சிருந்தானே ஆரம்பிச்சது. இவன் வந்து எதுக்கு சிரிப்பான் என்னது சிரிப்பான்னு தெரியாது. அதாவது நல்ல காமெடிலாம் போயின்னு இருக்கும், பயங்கர காமெடிலாம் இங்கே ஷோவில் இங்க வீடியோல வந்திருக்கும். அதுக்கெல்லாம் சிரிச்சிருக்க மாட்டான். நான் மொக்கையா ஒரு விஷயம் சொல்லுவேன், அது உட்காந்து 1/2 மணி நேரம் பிறண்டு சிரிச்சுன்னு இருப்பேன். டேய் இந்த சிரிப்பை நீ அங்க காமிச்சிருவேன், டே அதுக்கு சிரிப்பா நீ சொல்றது தாண்டா சிரிப்பு. அந்த சொல்ற டோன் இவங்க பேசுறது கூடவே இருக்கும்ல, அதனால எனக்கு பாடி லாங்குவேஜ் எல்லாம் தெரியுமா, அந்த மாதிரி எனக்கு பயங்கரமா சிரிப்போம். இங்க கூட சின்ன விஷயம் பார்த்தாலும் பார்த்தது இல்லாத இமேஜின் போயிடும் எனக்கு. அதை நினைச்சே ரொம்ப நேரம் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். இவங்க சிரிப்புல எப்படின்னா சவுண்டே வராது, ஆனா பயங்கரமா சிரிப்பாங்க, சிரிச்சா போய்கிட்டே இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி அது மூஞ்சில அப்படி சுருக்கி கண்ணெல்லாம் சுருக்கிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அதை பார்த்து ஃபர்ஸ்ட் சவுண்டா சிரிப்பேன், அப்புறம் சவுண்டே வராம சிரிப்பு இழுத்துக்குனே போவோம் எனக்கு. இவெல்லாம் வந்து அதாவது சிரிக்க ஆரம்பிச்சா அப்படியே வயிறு இழுத்து பிடிச்சின்னு சிரிப்பாங்களா அந்த மாதிரி குலுங்கி சிரிப்பேன். அப்புறம் வந்து இப்படி உழுந்து சிரிப்பேன், இப்படி உழுந்து சிரிப்பேன். அந்த மாதிரி இவன் கட்டுல இருந்து கீழே விழுந்துடக்கூடாது, நான் பிடிக்கணும் சிரிக்கிறப்ப, இல்லைன்னா அவன் தான் பிறண்டு கீழே வந்து மண்டை வச்சுப்பான். அந்த மாதிரி சிரிப்பான். எனக்கு எது பயங்கர காண்டாகணும் சிரிக்கிற விஷயத்துல எது காண்டாகனா, நான் பயங்கர கோவத்துல இருப்பேன். இவன் முன்னாடி நான் கோவம் பண்ண இவன்ட்டு கோவத்தை காட்டணும்னு நினைப்பேன். இவன் பண்ணுவான் பாருங்க ட்ரிக் யூஸ் பண்ண சிரிச்சிரும், சிரிச்சிரும், அவ்வளோதான் அந்த கோவம் முடிஞ்சு போச்சு. இவன் மட்டும் வந்து 2 நாள் கோவப்படுவான், 3 நாள் கோவப்படுவான். அந்த மாதிரி நானும் கோவப்படலாம், இவனை வந்து பழி வாங்கலாம்னு நினைப்பேன். இவன் சிரிச்சாலும் சிரிப்பாங்க, அந்த கோவம் அந்த என்ன சொல்றது அந்த இதுவே என்னால் காட்டவே முடியாது. ஏன்னா வந்து அதை காட்டவே விட மாட்டேன், சிரிச்சே நான் இது பண்ணிடுவேன். ஆமா, இது என்ன சொல்றது, இவங்க பேசினா இல்ல சில பேர்லாம் வந்து கோவத்துல பேசும்போது பல்ல கடிச்சிட்டுலாம் பேசுவாங்களா, அப்பெல்லாம் நமக்கு பயங்கர சிரிப்பு வரும். அவங்க சீரியஸா பேசும்போது சில கோவத்துல வந்து ஒரு வார்த்தை ரொம்ப அழுத்தி சொல்லுவாங்களா, அப்பெல்லாம் பயங்கர குபி சிரிப்பு வரும். இவங்க அப்படிதான் பண்ணுவாங்க, அதனால எனக்கு சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியாது. சில பேர் கோவப்பட்டா என்ன சொல்றது, கோவமே நமக்கு ஃபீல் ஆகாதுல்ல. இப்போ ஒரு குழந்தை வந்து கோவப்பட்டா நம்ம ரசிக்க தானே தோணும், சிரிக்க தானே தோணும், அப்படிதான் இருக்கும் இவங்க பண்றது. அதனால எனக்கு சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியாது. இவங்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா, இவங்கிட்ட யார் கோவமா பேசினா சிரிச்சிருவான். ஸோ இவன் முன்னாடி வந்து எதிராளி கூட வந்து இவங்ககிட்ட கோவப்பட முடியாது, வெறுத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆளிவன், அதாவது வந்து ஆஷா நம்மளை திட்டிட்டு இருக்காங்க, நம்ம எப்படி ஆகும், நம்ம அப்படியே வெறுப்பாயிடும், பதில் நம்ம திட்டுவோம், அதெல்லாம் பண்ணுவான். இவனுடைய ட்ரிக்கே வந்து சிரிச்சிருவான். சிரிச்ச ஆப்பனண்ட் வந்து என்னது அவனே அவமானப்பட்டுன்னு அவனே போயிடுவான், கடுப்பாய் அந்த மாதிரி பண்ணி விட்டுருவான் இவெல்லாம். இன்னொன்னு எனக்கு வந்து இந்த ஐ கான்டாக்ட் பண்ண சிரிப்பு வந்துடும். அது ஏனே தெரியும். நானும் சில பேர் வந்து இப்போ அண்ணன் யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா நான் பார்ப்பேன், சிரிப்பு வரும்.
நிகழ்ச்சின்னு தான் நான் அப்படி கூப்பிடுவேன், பேசுவேன். அது என்னவோ அந்த கண்ணு பார்த்தா என்னால வந்து சிரிக்காம இருக்க முடியாது. அது ஏனே தெரியல, அப்படியே இருக்கும். ஆனா ரொம்ப ட்ரை பண்ணுவேன், என்ன நம்ம எப்ப சிரிச்சுனே இருக்கோம், நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா வராங்க சிரிக்காம ஜாலியா அப்படி பேசிட்டு வரோம் அப்படின்னு நினைப்பேன். அது முடியவே முடியாது. அவங்க எப்படி நினைப்பாங்க, எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கு, வீட்டுக்கு வர கெஸ்ட்டை வந்து சிரிப்பு அப்படியே சிரிப்பு மூஞ்சால வர வைக்கிறாடா வீட்டுக்குள்ள, இவ தாண்டா பெண்மணி அப்படின்னு நினைச்சுன்னு இருப்பாங்க. ஆனா இவன் வந்து அவங்கள பார்த்தா அது என்னமோ எதுக்கு சிரிப்பான்னு தெரியாது, என்னத்துக்கு சிரிப்பான்னு தெரியாது. சிரிப்பானா விழுந்து அப்படி சிரிக்கிறது இல்ல, ஸ்மைலிங் ஃபேஸ் சொல்றேன். ரொம்ப ஸ்மைலிங்கா இருப்பேனா, சில டைம் நம்மள பேக்குன்னு நினைச்சிடுவாங்கன்னு எனக்கே டவுட் வந்துடும். அந்த மாதிரி இருக்கும், அது சொல்றேன். ஓகே, எங்களோட வீடியோக்களை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.